முதுகு தண்டுவடம் இதில் ஏற்படக்கூடிய வலிகள் தான். பெரும்பாலும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த முதுகு வலி பிரச்சனைங்க. வயது வித்தியாசமே இல்லாமல் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த முதுகு வலி. இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த 3 அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம், நடக்கவே முடியாத மாதிரி கூட போகலாம் அப்படின்ற ஒரு நிலை. பொதுவாகவே இந்த முதுகு தண்டுவட பிரச்சனை, ஸோ எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது? சில சிம்டம்ஸ் நமக்கு வந்து 3 மாதத்துக்கும் மேலாகவே ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உடனடியாக நீங்கள் வந்து அது கவனத்தில் கொண்டு வந்துடணும். அதாவது வலி அப்படின்னு சொல்கிறது கழுத்துலேயோ, நான் சொன்ன மாதிரி நடுமுதுகு அப்படின்னு சொன்னால் இந்த கழுத்து எலும்பு சேருது இல்லைங்களா, அந்த இடமும் உங்களுடைய நெஞ்சு பகுதிக்கு கரெக்டாக பேக் சைடு இருக்கக்கூடிய முதுகு பகுதியில் வலி. ஸோ இந்த வலி இருந்தாலோ, அடுத்ததாக லோ பேக் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய லம்பார் ரீஜியன், கீழ் முதுகு வலி. ஸோ கீழ் முதுகு வலியும் பெரும்பாலும் நிறைய இந்த மாதிரி முதுகு தண்டுவட பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? இந்த முதுகு தண்டுவடத்தில் இந்த வலிகள் இருந்துச்சுன்னா முதல்ல அறிகுறி, 1 மாதத்துக்கு மேலாக உங்களுக்கு வந்து வலிகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். முதுகு தண்டுவடம் இதில் ஏற்படக்கூடிய வலிகள் தான். பெரும்பாலும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த முதுகு வலி பிரச்சனைங்க. வயது வித்தியாசமே இல்லாமல் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த முதுகு வலி பிரச்சனை இருக்குது. இதை எப்படிங்க நம்ம வந்து சரி செய்யலாம்? பொதுவாகவே முதுகு தண்டுவடம் அப்படின்னு சொல்கிறது கழுத்து பகுதி, நடு முதுகு பகுதி, கீழ் முதுகு பகுதி, இங்கே தாங்க அதிகமாக நமக்கு வந்து வலி தெரியும் இல்லையா? இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த 3 அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம், நடக்கவே முடியாத மாதிரி கூட போகலாம் அப்படின்ற ஒரு நிலை. பொதுவாகவே இந்த முதுகு தண்டுவட பிரச்சனை, ஸோ எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது? சில சிம்டம்ஸ் நமக்கு வந்து தெரியும் இல்லைங்களா? பெரும்பாலும் பார்த்தோம்னா யாருக்கெல்லாம் இந்த முதுகு தண்டுவட பிரச்சனை வருது? அதிகமாக வீட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய லேடிஸ்க்கு நிறையவே வருதுங்க. காலையில் எந்திரிச்சது நைட்டு தூங்க போகிற வரைக்கும் அதிகமான வேலை. ஸோ வீட்டு வேலைகள் அதிகமாக செய்யக்கூடிய நபர்கள், ஸோ வீட்டு வேலைகள் அதிகமாக செய்யக்கூடிய பெண்களுக்கு இது ரொம்பவே ஏற்படுதுங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் டிரைவிங் பண்ணுறவங்க, வாகனங்களை ரொம்ப தூரம் ஏகிக்கிட்டே போயிட்டுருக்கோம், ஒரு நாளைக்கு இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நான் ஓட்டி தாங்க ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதிகமாக, அதுவும் முக்கியமாக இந்த 2 வீலர் வந்து அதிகமாக ஓட்டக்கூடிய நபர்களுக்கு இந்த முதுகு தண்டுவட பிரச்சனை பொதுவாகவே வருது. இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் உட்கார்ந்துக்கிட்டே வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வரலாம். இதுக்கப்புறம் உடலில் கால்சியம் குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு முதுகு தண்டுவட பிரச்சனைகள் வரலாம். இல்லைங்க, எனக்கு ஏற்கனவே இந்த ப்ராப்ளம் இருந்தது, சரியாச்சு, திரும்பவும் எனக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனும் ஒரு சிலருக்கு வரலாங்க. இப்போ இந்த முதுகு தண்டுவட பிரச்சனையில் நான் சொல்லக்கூடிய இந்த 3 அறிகுறிகள் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்னா, 1 மாதத்துக்கும் மேலாகவே ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உடனடியாக நீங்கள் வந்து அது கவனத்தில் கொண்டு வந்துடணும். அதாவது வலி அப்படின்னு சொல்கிறது கழுத்துலேயோ, நான் சொன்ன மாதிரி நடுமுதுகு அப்படின்னு சொன்னால் இந்த கழுத்து எலும்பு சேருது இல்லைங்களா, அந்த இடமும் உங்களுடைய நெஞ்சு பகுதிக்கு கரெக்டாக பேக் சைடு இருக்கக்கூடிய முதுகு பகுதியில் வலி. ஸோ இந்த வலி இருந்தாலோ, அடுத்ததாக லோ பேக் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய லம்பார் ரீஜியன், கீழ் முதுகு வலி. ஸோ கீழ் முதுகு வலியும் பெரும்பாலும் நிறைய நபர்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி முதுகு தண்டுவட பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? இந்த முதுகு தண்டுவடத்தில் இந்த வலிகள் இருந்துச்சுன்னா முதல்ல அறிகுறி, 1 மாதத்துக்கு மேலாக உங்களுக்கு வந்து வலிகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதற்கு அடுத்ததாக கை விரல்கள் மறுத்து போகுது அப்படின்ற ஒரு நிலை உங்களுக்கு வந்துச்சுன்னா உடனே அதுக்கான சிகிச்சைகள் எடுத்துடணுங்க. ஏன் அது சொல்கிறோன்னா, டிஸ்க் பல்ஜ் ஆகி இருக்கும்பொழுது, ஸோ டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய செர்விக்கல் ரீஜியனில், கழுத்து தண்டுவட பகுதியில் நமக்கு வந்து எலும்புகள் பலவீனமாகியோ டிஸ்க் பல்ஜ் ஆகியோ நமக்கு வந்து நரம்புகள் அழுத்தப்படும் போது கை விரல்கள் வந்து மறுத்து போகிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும்.
இந்த மாதிரி மறுத்து போகிற உணர்வு இருந்தால் இம்மிடியட்டாக இனியும் நீங்கள் லேட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் அப்போ அந்த ஸ்டேஜ் இருந்தாலும் இதுவுமே ஒரு ஆபத்தான அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மூன்றாவது முக்கியமான ஒரு சிம்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு இடுப்பு பகுதியில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே மூட்டு பகுதி குதிகால் வரைக்கும் உங்களுக்கு வலி அப்படியே பரவுது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, மேடம் அந்த இடுப்பு பகுதியிலேருந்து தொடை பகுதி வரைக்கும் அதிகமான வலி எனக்கு தெரியுது. ஸோ இடுப்புலேருந்து தொடை பகுதி வரைக்கும் எனக்கு ரொம்ப வலி இருக்குது, குதிகால் பகுதியில் அதிகமான வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இடுப்புலேருந்து அப்படியே தொடை வரைக்கும் வந்து கால் குடைச்சல் தாங்க முடியல, இதுவுமே ஒரு டேஞ்சரஸ் சைன் அப்படின்னே சொல்லலாம். அப்போது உங்களுக்கு இந்த முதுகு தண்டுவடம் அதிகமான வலியை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னா, இல்லை இந்த 3 அறிகுறிகள் உங்களுக்கு தெரிஞ்சு உடனடியாக நீங்கள் சிகிச்சைகள் எடுத்துக்கணுங்க. இதில் டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு வெர்டிபிராக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் வந்து உங்களுக்கு பல்ஜாகி இருந்துச்சு, கம்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா வலி ரொம்ப இருக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு என்னென்னா கழுத்துலேருந்து தோள்பட்டை வரைக்கும் வலி இருக்குது, ஷோல்டர் பெயின் இருக்கும், கை தூக்க முடியலைங்க, இவ்வளோ லெவல் தான், இதுக்கு மேலே என்னால் கை தூக்க முடியல, கை வந்து பின்னாடி கொண்டு போக முடியாது, கை விரல்கள் இந்த எல்போ ஜாயிண்ட்லாம் வலிக்குது, விரல்களுமே வந்து மறுத்து போகிற மாதிரி ஒரு உணர்வு தெரியுது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இந்த டிஸ்க் பல்ஜி இருந்தால் வரக்கூடியது. ரொம்ப கவனமாக இருக்கணும். இதே மாதிரி தான் இடுப்பு பகுதியிலும் வலி தெரியும். இன்னும் ஒரு சிலருக்கு அந்த இடுப்பு வலி அப்படின்னு சொல்கிறது கீழ் முதுகு வலி வரைக்கும் வர ஆரம்பிக்கும். காக்சிடினியா அப்படின்னு சொல்லக்கூடிய வால் எலும்பு வலி அப்படின்னு சொல்லுவாங்க. உட்காந்துட்டே இருப்போம், அப்படி கீழே வந்து ரொம்ப வலி இருக்கும். அந்த போனோட எட்ஜில் சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன போன், இதுவுமே ரொம்ப நேரம் நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கனாலும் வலி ஏற்படும். அப்போது இந்த முதுகு தண்டுவடத்தை வலிமையாக்குவதற்கு நம்ம என்னென்னங்க செய்யலாம்? டிஸ்க் பல்ஜ் இருக்கா, உடனே சர்ஜரி பண்ண சொல்லிட்டாங்க, 6 மாதம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நினச்சி பயந்துக்க வேண்டாம். சரியான சிகிச்சைகள் நீங்கள் எடுக்கும்போது முதுகு தண்டுவடம் உங்களுக்கு சீராக அமையும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் முதுகு தண்டுவட வலிகள் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய உடல் எடையை வந்து செக் பண்ணணும். ஸோ அதிகமான உடல் பருமன் இருந்தாலும், இல்லை வயிறு பகுதி மட்டும் பெரிதாக உங்களுக்கு காணப்பட்டாலும் ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரலாம். ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, இல்லை இன்டைஜஷன் ப்ராப்ளம், செரிமானம் சரியாக நடக்கலை, வாதமும் பித்தமும் அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சரி செய்யணுன்னாலும் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யும்போது முதுகு தண்டுவடம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது முதுகு தண்டுவட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இதற்கு வலிமை சேர்க்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நேரம் உட்கார்றதோ, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதோ கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துக்கணுங்க. இதை தாண்டி மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது சித்த மருத்துவத்தில் இருக்குது. இதற்கு எண்ணெய் வகைகள் ரொம்ப முக்கியமான முறை. ஸோ டெய்லி ரெகுலராக ரொம்ப நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணிலாம் மசாஜ் பண்ண வேண்டாம். ஸோ மைல்டாக நீங்கள் மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்தாலே போதும் தான். ஸோ மைல்டாக நம்ம மசாஜ் பண்ணும்போதே இந்த முதுகு வலி அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். முக்கியமாக இதுக்கு ஒற்றட முறைகள், ஸோ சித்த மருத்துவத்தில் நம்ம கொடுக்கக்கூடியது ஒற்றட முறைகள். ஸோ ஒற்றட முறை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒற்றட முறையை நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரணும். டெய்லி இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு முதுகு பகுதியில் அந்த ஒற்றடம் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரும்போது நமக்கு அந்த வலியானது குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ வலி வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிக்கும். ஸோ இதனோட சில மருந்து வகைகள் முக்கியமாக நம்ம நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 1 மாதம் அளவுக்கு இந்த மருந்துகளை ரெகுலராக எடுத்தாவே முதுகு வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதிகமான பேக் பெயின் நமக்கு குறையிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுக்கு ஸ்பெஷலாக நம்ம சொல்லக்கூடிய மருந்துன்னு பார்த்தோம்னா, இதுக்கு மரமஞ்சள் குடிநீர் ரொம்ப பெஸ்ட்டு மெடிசன். ஸோ மரமஞ்சள் குடிநீர் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரணும். நான் சொன்ன மாதிரி ரெஸ்ட் எடுக்கணுங்க. இதற்கு முக்கியமாக இஞ்சி, மஞ்சள், பூண்டு, சீரகம், ஓமம், கிராம்பு இது எல்லாமே உணவில் அப்பப்போ சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து டீ மாதிரியும் நம்ம குடிக்கலாம். ஸோ டீ மாதிரியும் குடிக்கும்போதும் உடலுக்கு உங்களுக்கு ஆற்றல் அதிகமாக வர ஆரம்பிக்குது. ஸோ ஆற்றல் அதிகரிக்க உங்களுக்கு இந்த வலியும் குறையும். ஆனால் ஸ்டார்டிங்கில் இதை வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம்னா பெயின் ரொம்ப சிவியர் ஆகிடும். ஸோ அதனால் இது எல்லாமே கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த முதுகு தண்டுவட பிரச்சனை இது தொடர்பாக சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.